மூன்று சுழி இன்னுன்னு சொல்கிறீங்கல்ல, மூன்று சுழி இன்னுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு சுழி இன்னுன்னு சொல்கிறீங்கல்ல, ரெண்டு சுழி இன்னுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, மூன்று சுழி இன்னை வந்து டன்னகரம் சொல்லணும், ரெண்டு சுழி இன்னை வந்து ரன்னகரம் சொல்லணும். ஏன் சொல்லணும் தெரியுமா? அது சொல்லு, விளக்கத்தை சொல்லுங்க. இப்போ மண்டபம் எழுதுறீங்க, இல்லை கண்டம்னு எழுதுறீங்க. சரி, மண்டபம்னே வச்சுக்கிறோமே. மண்டபம் எழுதுறீங்க, மண்டபத்துக்கு எத்தனை சொல்லி இன்னும் போடுவீங்க? மூன்று சொல்லி. ஏன் போடுறீங்க? அப்படிதான் இது வரைக்கும் எழுதிட்டு வந்து, அப்படித்தான் இது வரைக்கும் நம்ம எழுதிட்டு வந்திருக்கோம். இது ஏன் யாரா சொன்னாங்களா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, டா இருக்குல்ல, டாக்கு முன்னால மூன்று சுழி தான் வர வராது. மூன்று சுழி இன்னும் வந்தால் மூணு சுழி நான் தான் வரும். மூன்று சுழி இன்னும் வந்தால் அந்த டா தான் வரும், வேற வராது. அதே மாதிரி ரெண்டு சுழிகள் இருக்குல்ல, அது பக்கத்தில் பெரிய ரூ இருக்குல்ல, வள்ளினர் அகர ரூ, அதே வரும், வேற வராது. ஒன்று ரெண்டு சுழி இன்னும் வந்தால் ரெண்டு சுழி நான் தான் வரும். மான், மண், மான் இருக்குல்ல, மான் ரெண்டு சுழி தான் வரும். இப்போ மான் போட்டு மூணு சுழி போட்டால் என்ன பொருள் வரும்? மான். அப்புறம் என்ன பொருள் வரும்? மான், அந்த மனிதர் மாந்தர்கள் அந்த இதில் வர மானா? மான். மானுங்கிறது ரெண்டு சுழியில் போட்டால் விலங்கு. ஆமாம். மூன்று சுழியில் போட்டு மான் போட்டால் மண். துணைக்கால் எல்லாம் போட்டால் வெறுமனை போட்டால் இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மாவண்ணா போட்டு ரெண்டு சுழியில் போடுறோம் மான் விலங்கு, மாவண்ணா போட்டு மூணு சுழியில் போட்டால் என்ன பொருள்? மான்ங்கிற மாதிரி வரும். மான் என்றால் சிறப்பு. ஓகே. மாண்பு மிகு மூணு சுழின்னு வருதா? இப்போ மாண்பு மிகு அப்படின்னாலே சிறப்பு. இப்போ மாணவன் ஏன் பேர் வந்துச்சு? மாண்பு கூட்டல் அவன் மாணவன். மாண்பு கூட்டல் மாண்பு என்னது? சிறப்புடையவன். மாணவன் என்றாலே அவன் சிறப்புடையவன். அப்போ சிறப்புடையவன் என்ற காரணத்தினால்தான் அவன் மாணவன் என்று அழைக்கப்பட்டான். மாண்பு கூட்டல் அவி மாணவி, மாண்பு கூட்டல் அவன் மாணவன். அப்போ மாண்பு என்றால் சிறப்புடையவன், சிறப்புடையவள் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த அடிப்படையில் மூன்று சுழி இன்னும் வந்தால் டாதான் வரும். கண்டம், பண்டம், மண்டபம், சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு சுழி இன்னும் போட்டு போட்டோம், ரெண்டு சுழி இன்னும் போட்டோம்னா அது பார்த்தா ரூ தான் வரும். வள்ளியர புறம் ரரா ரே ரே ரூ ரூ ரே ரே ரை ரோ ரோ ரவ். இப்போ கன்று, தின்று, சென்று, கொன்று, அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரியாக வருகின்ற பொழுது ரெண்டு சுழி இன்னும் வந்தால் ரா வருதா, அதனால இதுக்கு ரன்னகரம் வருவச்சான். மூணு சுழி இன்னும் வந்த டா வருதா, அதுக்கு டன்னகரம் வருவச்சான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்து இருக்குல்ல, இந்து. ஆமாம். அப்போ இந்துக்கு என்ன சொல்கிறோம்? இப்போ பந்துன்னு சொல்கிறோம். ஆமாம். தா வருதா? ஆமாம். இந்து வந்தால் தாதே வரும், வராது. இந்து வந்தால் தாதே வரும், வேற வராது. ஏன் வராது? தாக்கு இணை எழுத்து இந்து, தாக்கு இணை எழுத்து இந்து. அதனால இந்த இந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த நான் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன நம்ம பேர்? தன்னகரம் என்று பெயர். பந்துக்கு வர இந்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது, பந்துக்கு வர இந்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது, பொந்துக்கு வர இந்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? தன்னகரம் போடுங்கள் என்று சொல்ல வேண்டும். இப்போ இன்னொன்று கேட்குறேன், இங்கு இருக்குல்ல, இங்கு, இக்கு, இங்கு, இங்கு இருக்குல்ல, இங்கு வந்தால் என்ன வரும்? பங்கு அந்த மாதிரிக்கு வரக்கூடிய அந்த காவரிசை தான் வரும். ஓகே. இங்கு வந்தால் காவரிசை தான் வரும். காக்கா கிக்கி கூக்கு கேக்கே கை கோக்கோ கவு வருதுல, அதே வரும், வேற வராது. இங்கு வந்தால் அதற்கு இனமான ஞா வரும். இஞ்ஞானம், அஞ்ஞானம். பக்கத்தில் கா வந்துடும், பக்கத்தில் கா வந்துடும். இங்கே இருந்தால் பக்கத்தில், இங்கு வந்தால் பக்கத்தில். இப்போ சிங்கம், அங்கம், சங்கு, சிங்களம், திமிங்கலம், பொங்கு, அங்கு, இங்கு, தங்கு, எங்கு. அப்போ இங்கு கூட்டா அந்த ககர வரிசை தான் வரும். கண்ணை மூடி என்ன செய்யலாம், அப்படி போட்டுடலாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம் உங்கள்கிட்ட. இட்டு இருக்குல்ல, இட்டு, இட்டுக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வரும்? அதே இல்லை கூட்டு அந்த மாதிரி. ஒன்று இட்டு வந்தால் அதுக்கு டா வரும், டா. இன்னொன்று இட்டு வந்தால் சா வரும். ஓகே. இன்னொன்று இட்டு வந்தால் தா வரும். க ச த ப என்ன சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் இந்த இட்டுக்கு எழுத்து வரும். வெட்கம், பட்சி, சில பேர் பட்டம், பட்டம் வருதா? இப்போ காட்சின்னு சில பேர் என்ன சொல்லுவாங்க, காவண்ணா போட்டு இட்டு போட்டு இச்சு போட்டு எழுதுவாங்க. காவண்ணா போட்டு இட்டு போட்டு இச்சு போட்டு காட்சின்னு எழுதுவாங்க. இட்டு போட்டால் அது பக்கத்தில் ஒற்றெழுத்து வராது, இட்சி, அவ்வளோதான். காட்சி, அவ்வளோதான் வரும். அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒற்றுப்பிழைகள் தான். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், வரவேற்கிறேன். எத்தனை பதாயில பார்த்துருக்கேன் தெரியுமா? இக்கு போட்டிருப்பாங்க, வரவேற்கிறேன். ஏன்? என்னைக்குமே பெரியார் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒற்றெழுத்து வரவே கூடாது. இயற்கை, இயற்கை, செயற்கை, இயற்கை. அது மாதிரி வாழ்த்துக்கள் போடுறாங்களே, அதுக்கு வாழ்த்துக்கள்ங்கிற இக்கு போடக்கூடாது. வாழ்த்து அப்படிங்கிறது நிலைமொழி, கல் அப்படிங்கிறது வருமொழி. வருமொழியில் கல் விகுதி வந்துச்சு, வருமொழியில் கல் விகுதி வந்து வாழ்த்து என்று சொல்லக்கூடிய நிலைமொழியில்
தூ இருக்கு பார்த்தீங்களா, இத்து கூட்டல் ஊ உகரச்சொல் வருகின்ற பொழுது அது பக்கத்தில் ஒற்றெழுத்து வரக்கூடாது. வாழ்த்துகள் இத்து போடக்கூடாது. போடக்கூடாது. இன்னைக்கு ஆனால் இத்து போட்டு தான். இக்கு போடக்கூடாது. வாழ்த்துக்கள் போடக்கூடாது. வாழ்த்துகள் கல்விகிரியே போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா வாழ்த்து அப்படி சொன்னாலே போதுமானது. பிறந்த நாள் வாழ்த்து, திருமண நாள் வாழ்த்து, கல் தேவையில்லை. கல் தேவையில்லை. நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோம். வாழ்த்து என்பது ஒருமை, வாழ்த்துக்கள் போட்டது பன்மை அப்படி சொல்றேன். அப்பயே சொல்ல நன்றிகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்.